வணக்கம் நண்பர்களே. பொன்னியின் செல்வனோட 2வது அத்தியாயத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். வீரநாராயண ஏரிக்கரையில 74 கணவாய்களையும் கடந்து தென் திசையை நோக்கி வந்தியத்தேவனோட குதிரை விரைந்து போய்கிட்டு இருக்கு. அவனோட கண்கள் என்னதான் காவிரியோட செழுமைய பார்த்துக்கிட்டு வந்தாலும் வந்தியத்தேவனோட மனசோ கனவுல மிதந்துகிட்டு இருக்கு. ஆஹா, சோழ நாட்டு நதிகள் தான் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு வந்தியத்தேவனோட மனசு ஒரு நொடி நினைக்கும். மறுநொடி தஞ்சைக்கு எப்போ போவோம், குந்தவை தேவிய எப்போ சந்திக்க போகிறோம் அப்படின்னு மனசு ஏங்க ஆரம்பிக்குது. தன்னோட மனம் நொடிக்கு நொடி மாறதை நினச்சி வந்தியத்தேவன் வியப்படைகிறான். இப்படி வந்தியத்தேவன் குதூகலத்தோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் விண்ணகர கோயிலோட கோபுரம் தெரியுது. ஆடிப்பெருக்கு காரணமாக அந்த இடமே திருவிழா கோலம் பூண்டிருக்கு. வண்ணமயமான விதவிதமான கடைகள். ஒரு கடையில் பூக்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க, பழங்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஜோதிடர்களையும் நிமித்தக்காரர்களையும் சுற்றி மக்கள் குழுமி இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சலசலப்பு. வந்தியத்தேவன் ஆர்வமாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்கே ஒருவர் குள்ளமாக கையில் ஒரு தடியோட பெரிய தொந்தியோட நின்றுகிட்டு இருக்காரு. அவரு தான் நம்மளோட ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஆழ்வார்க்கடியானுக்கும் ஒரு சிவபக்தனுக்கும் தான் அங்கே வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஆழ்வார்க்கடியான் சிவபக்தரை பார்த்து, உன்னோட சிவன் எப்படி மகாவிஷ்ணுவுக்கு சமமாவார்? நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சிவபக்தரோ, நம்பி இதோட நிறுத்திக்கோ, எம்பெருமான் சிவன் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு. இப்படி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வாக்குவாதம் கை சண்டையா மாற ஆரம்பிக்குது. சுற்றி இருக்கிற கூட்டமும் இவங்க 2 பேர்த்து சண்டையையும் உற்சாகத்தோட பார்த்து ரசித்து ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வந்தியத்தேவன் கூட்டத்தை விளக்கிட்டு சிரிச்ச முகத்தோட உள்ள வராரு. பெரியவங்களே, உங்கள் சண்டையை நிறுத்துங்க. என் கையில் இருக்கிறது என்ன தெரியுமா? அறியும் சிவனும் ஒன்று, தெரியாதவர் வாயில மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் தன்னோட கையில் இருக்கிற மண்ணை வாரி வீசுறாரு. கூடியிருக்கிற மக்கள் எல்லோரும் கலகலன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் தூரத்துல புழுதி பறக்க முரசு சத்தம் அதிர பனை மரக்கொடி ஏந்திய வீரர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. யானை மேல கருத்த உருவமா கம்பீரமா பழுவேட்டையர் வந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்த்ததுமே மக்களோட சிரிப்புளியெல்லாம் சட்டுன்னு அடங்கி போயிடுது. பழுவேட்டையருக்கு பின்னால மூடிய சீவிகை ஒன்று வருது. வந்தியத்தேவன் அதை கூர்ந்து கவனிக்கிறான். ஒரு மென்மையான கை அந்த பட்டுத்திரைய விளக்குது. மேக கூட்டத்திலிருந்து வெளிவந்த ஒரு பூரண சந்திரன் போல அந்த முகம் அவ்வளோ பேரழகா இருக்கு. வந்தியத்தேவன் அந்த பெண்ணை பார்த்ததுமே, யார் இவ அழக பார்க்கும்போது எனக்கு ஏன் அச்சமும் அருவருப்பும் உண்டாகுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அந்த பெண்ணும் வந்தியத்தேவனை பார்த்துட்டு ஒரு சின்ன சத்தத்தை எழுப்பிட்டு திரைய மூடிக்கிறான். இப்படி பழுவேட்டையரோட கூட்டம் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. வந்தியத்தேவன் திரும்பி பார்க்கறான். அங்க ஒரு புளிய மரத்துல சாஞ்சு ஆழ்வார்க்கடியான் நின்னுகிட்டு இருக்காரு. எப்பவும் சிரிச்சு வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆழ்வார்க்கடியானோட முகம் இப்போது சொல்ல முடியாத கோர வடிவமா மாறி இருக்கு. ஆழ்வார்க்கடியானோட முகம் ஏன் இப்படி விகாரமா மாறி இருக்கு? சோழ பேரரசையே உழுக்க போற அந்த சதி திட்டம் என்னவா இருக்கும்? இதையெல்லாம் நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.